வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நுரையீரலை பலப்படுத்திக் கொள்வதற்கு, நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். உலக சுகாதார அமைப்பின் கூற்றுப்படி 235 மில்லியன் மக்கள் ஆஸ்துமா நோயால் பாதிப்படைகிறாங்க. நம் நுரையீரல் காற்றை மட்டும் இல்லாமல் காற்றில் இருக்கக்கூடிய அழுக்கள் மற்றும் அழுக்குகள் புகைகளையும் தான் உறிஞ்சுது. இதனால நுரையீரலினுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதோடு ஆஸ்துமா, மூச்சு குழாய் அழற்சி, சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் மற்றும் நிமோனியா போன்ற பிற நுரையீரல் சார்ந்த சுவாச பிரச்சனைகளினுடைய அபாயங்களும் அதிகரிக்குது. அதனால நம்மளுடைய நுரையீரலினுடைய ஆரோக்கியத்தை அதிகரிக்க விரும்பணும் அப்படின்னா சில ஆரோக்கியமான நுரையீரல்களுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளை சேர்த்துக்கணும். அந்த உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி, வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஆப்பிள் பழத்தை நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நுரையீரல் பலம் பெறும். ஆப்பிள் பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, விட்டமின் இ மற்றும் பீட்டா கரோட்டின் போன்றவை நுரையீரல் செயல்பாட்டை ஊக்குவிக்கும் அப்படின்றத ஆய்வாளர்கள் நிரூபிச்சிருக்காங்க. ஆப்பிளில் நிரம்பியிருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சுவாச பிரச்சனைகளை தடுக்க செய்யும். ஸோ தினமும் நம்ம ஒரு ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா மருத்துவரை போய் சந்திக்கக்கூடிய நிலையே நமக்கு இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் ஆப்பிள் பழத்துக்கு இருக்கிறதால ஆப்பிள் பழம் நுரையீரலையும் பலப்படுத்தும். அக்ரூட் பருப்புகள் எடுத்துக்கொள்ளும் போது நுரையீரல் பலம் பெறும். வால்நட் எனப்படக்கூடிய அக்ரூட் பருப்புகள் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களினுடைய மிகச்சிறந்த ஆதாரமாக இருக்கு. இது அடிக்கடி நம்முடைய உணவுகளை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக ஆஸ்துமா மற்றும் பிற சுவாசம் சார்ந்த நுரையீரல் நோய்கள் அதை எதிர்த்து போராடுவதற்கு நம்மளால முடியும். அதோடு ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் அலர்ச்சி நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்க செய்யறதால நுரையீரல் அலர்ச்சி நோய்களிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த அக்ரூட் பருப்புகள் என்று சொல்லக்கூடிய நம்ம சாப்பிடக்கூடிய வால்நட் வந்து அந்த பிரச்சனை எல்லாத்தையும் கியூர் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்போ அக்ரூட் பருப்புகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நுரையீரல் பலம் பெறும். பெரி பழங்கள் நம்ம சாப்பிடும்போது நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கும். ப்ளூபெரி போன்ற பெரி வகை பழங்கள் நம்முடைய நுரையீரலை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த மாதிரி பழங்கள்ல விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கு. ஆக்சிஜன் ஏற்றங்கள் அதிக அளவில் இருக்கு. இது சரும செல்களை சேதப்படுத்தக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடுவதற்கு உறுதுணையாக இருக்கும். அதனால பெரி பழங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நுரையீரல் பலமாக இருக்கும். ஃப்ரக்கோலி நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கும். ஃப்ரக்கோலியில விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, கரோட்டினாய்டுகள், ஃபோலேட் மற்றும் ஃபைட்டோ கெமிக்கல்ஸ்கள் நிறைந்திருக்கு. இது நுரையீரலை சேதப்படுத்தக்கூடிய வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். ஃப்ரக்கோலியில எல் சல்போராபின் எனப்படக்கூடிய பொருள் இருக்கிறதாக கூறப்படுகிறது. இது சுவாச கோளாறுகளை தடுக்கிறதுக்கும் சுவாச அழற்சி எதிர்ப்பு பண்புகளையும் நமக்கு வந்து கொண்டிருக்கு. எனவே ஃப்ரெக்கோலி நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த விதமான நுரையீரல் சார்ந்த அலர்ச்சி பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக நம்மளுடைய நுரையீரல் இருக்கும். நுரையீரல் காற்றுப்பாதையில் கிருமிகளும் எதுவும் இருக்காது. இஞ்சி நம்ம எடுத்துக்கலாம், நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கும். இஞ்சியில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ்கள், அதாவது அலர்ச்சிக்கு எதிரான பண்புகள் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நுரையீரல் இருக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நச்சுத்தன்மையை நீக்கக்கூடிய தன்மையும் இஞ்சியில் இருக்குது. அதனால் நுரையீரல் இருக்கக்கூடிய கழிவுகள், மாசுக்களை வந்து இஞ்சி நீக்குவதோடு மூச்சு திணறல் அல்லது மூச்சு நெரிசலை போக்குவதற்கும் நுரையீரலுக்கு செல்ல ஆக்சிஜனோடைய சுழற்சியை வந்து மேம்படுத்துறதுக்கும் நுரையீரலினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ அதனால இஞ்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கும். இஞ்சியை போலவே பூண்டும் அடிக்கடி நம்மளுடைய உணவுகளில் சமையல்களில் பயன்படுத்தும் போது நமக்கு இதயத்தோடு சேர்த்து நுரையீரலும் ஆரோக்கியமாக இருக்கும். பூண்டில் வந்து குளுக்கோதைனின் உற்பத்தியை தூண்டக்கூடிய ஃப்ளவனாய்டுகள் இருக்கு. இது உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் மற்றும் புற்றுநோய் செல்களை அகற்றுவதற்கு உதவுவதோடு நம்மளுடைய நுரையீரலையும் சிறப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு பூண்டு உறுதுணையாக இருக்கும். அதனால பூண்டு வந்து அடிக்கடி நம்மளுடைய உணவுகளை வந்து சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் ஒரு பல் பூண்டோடைய மொட்டை வந்து சாப்பிடலாம். அப்பயும் நமக்கு நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கும், உடலும் நலம் பெறும். மஞ்சள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நுரையீரல் நமக்கு பலமாக இருக்கும். மஞ்சள் வந்து ஒரு உயர்தர கிருமி நாசினியாக செயல்படுது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸையும், அதாவது அலர்ச்சிக்கு எதிரான பண்புகளையும் தனக்குள்ள கொண்டிருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது நம்ம மஞ்சள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாள்பட்ட நோய்கள் எதுவாக இருந்தாலும் அதை எதிர்த்து போராடலாம். பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், மூட்டு வலி, முடக்குவாதம், இந்த மாதிரி பல பிரச்சனைகளை எதிர்த்து போராடலாம். அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய மஞ்சள் இருக்கக்கூடிய குர்குமின் மூச்சு குழாய் அழற்சி மற்றும் ஆஸ்துமாவுடன் தொடர்புடைய நெஞ்சு இறுக்கத்தை சரி பண்றதுக்கு உதவிகரமாக இருக்கு. மேலும் நுரையீரல் இருக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கிறதுக்கும் மஞ்சளை நம்மளுடைய உணவுகளை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அப்போ நுரையீரல் காற்றுப்பாதையில் கிருமிகள் இருக்காது. ஒட்டுமொத்தமாக நுரையீரல் வந்து சிறப்பாக செயல்படுவதற்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மஞ்சள் நமக்கு உறுதுணையாக இருக்கும். இப்போ நம்மளுடைய உடலுக்கும் மனதுக்கும் நமக்கு ஆரோக்கியம் கொடுக்கறதுக்கு உறுப்புகளை நம்ம செயல்பாடு வந்து சரியான அளவில் வச்சுக்கணும். அப்போ உடலும் மனதும் சரியாகிறதுக்கும் நன்றாக
சிறப்பாக செயல்படுவதற்கும் நுரையீரல் மிகவும் முக்கிய பங்காற்றுது. அதனால நுரையீரல் ஆரோக்கியமாக வைத்திருக்கக்கூடிய வழி உடற்பயிற்சிகளை நம்ம ஈடுபடணும். அது ஒரு விஷயம். ஆரோக்கியமான நுரையீரலுக்கு பலம் தரக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வது இன்னொரு வகை. ஸோ அதனால உடற்பயிற்சி செய்யுங்க. உங்களுடைய உடற்பயிற்சியோட சேர்த்து இந்த நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.